அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 17/11/2021 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், கார்த்திகை மாதம், முதல் நாள். சூரிய உதயம் காலை 6:14. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. திதி இன்று காலை 11:29 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம் அமைந்துள்ளது. சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்களுக்கு. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன், கேது மற்றும் புதன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மேஷத்தில் சந்திரன். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன ராசி பலன் உள்ளது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சூரியன், கேது, புதன் ஆகிய 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்து அமர்ந்துள்ளார். இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளது. இன்றும் நாளை முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் சற்று நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்தால், கோபத்தை கைவிட்டால் மிகவும் ஒரு நல்ல இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமைப்பீர்கள். இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் மிக மிக சுறுசுறுப்பாகவே இருப்பீர்கள். உங்களது புத்துணர்வுக்கு இன்றைய தினம் பஞ்சமே இருக்காது. உங்களது உடல் நலம் இன்றைய தினம் உங்களை முழுமையாக ஆதரித்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையில் அமையப்பெறும். இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் சில ஸ்பைசி உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. உங்களது உடல்நலத்திற்கு தீங்கான உணவுகளை இன்றும் நாளையும் நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு பணம் பொருளும் நாளாக அமையப் பெறுவீர்கள். பணம் நாள் முழுவதும் உங்களுக்கு கையில் இருந்து கொண்டே இருக்கும், செலவாகி கொண்டும் இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை செய்யாதீர்கள். 2 நாட்கள் சந்திராஷ்டிரமம் முடிந்த பிறகு உங்களது முக்கிய செலவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். எனவே மிக மிக அவசியம், இதை செய்தே ஆக வேண்டும் என்ற செலவுகளை மட்டும் செய்துவிடுங்கள். மற்ற செலவுகளை 2 நாட்கள் தள்ளிப்படுவது நல்லது. மேலும் இன்றைய தினம் என்ன நடந்தாலும் உங்களது கருத்துக்களை நீங்கள் யாருடனும் தெரிவிக்க வேண்டாம். குறிப்பாக யாருடனும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உங்களது கருத்துக்களை மனதிலேயே வைத்துக்கொண்டு சுற்றி நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு உங்களது கருத்துக்களை நீங்கள் பிறகு வெளியிடலாம் என்பதை மறவாதீர்கள். உங்களது கருத்துக்களை வெளியிட இப்பொழுது சிறப்பான தருணம் அல்ல. மேலும் இன்றைய தினம் உங்களது பேச்சில் கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. தேவையில்லாத சில அலைச்சல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளை தாராளமாக செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உண்டு, உங்களது வேலை உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைந்துள்ளது. உங்களது குழந்தைகளின் பிரச்சனைகளை நீங்கள் கண்டு அதை தீர்க்க சற்று நேரத்தை ஒதுக்குவது இன்றைய தினம் உங்களுக்கு அவசியமாகும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சில குழப்பமான விஷயங்களை சொல்லாதீர்கள். குழப்பமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்களது காதல் உணர்வுகளை மேம்படுத்த நீங்கள் இன்றைய தினம் மஞ்சள் நிற பூக்களை உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களுக்கு விருப்பமானவர்களிடம் கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கும். இன்றைய தினம் உங்களது கனவுகள் சிலவற்றை நீங்கள் நிஜமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினமாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள். இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முக்கியமாக அனைவரிடமும் விட்டு கொடுத்து செல்வது இன்று உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல பலனை தரும்.
இன்றைய தினம் நீங்கள் சுபகாரியம் தொடர்பான சில செயல்களில் ஈடுபட்டால், முயற்சிகள் செய்தால் அதில் சற்று காலதாமதமாக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிடுங்கள். இன்றைய தினம் அனைவரிடம் அனுசரித்து செல்லுங்கள். சில சிரித்து பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுவது மற்றும் சில முக்கியமான பெரிய நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதை இன்றும் நாளையும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களது உடல்நிலையில் நீங்கள் உணவு கட்டுப்பாடுகள் மூலமாக சிறந்த நல்ல பலன்களை பெற முடியும். மேலும் இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்ற ரிஜிஸ்ட்ரேஷன் பணிகளில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட வேண்டாம். மேலும் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றாலும் அது சற்று காலதாமதமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய அலைச்சல்கள் அதிகமாகும் என்பதால் முக்கியமான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்கள். மற்ற பயணங்களை நீங்கள் சற்று தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் காலையிலேயே உங்களுக்கு பவர் கட் அல்லது வேறு காரணத்தால் சில சிரமங்கள் ஏற்படலாம். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாகவே அமையப்பெறும். புத்துணர்வுகள் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். இன்றைய தினம் நேர மேலாண்மையுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. காலதாமதமாக உங்களது அனைத்து வேலைகளையும் செய்ய நீங்கள் நேரிட்டால் சற்று சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களுக்கு வேண்டிய பணிகளை செய்து கொடுத்து மகிழ்விப்பார். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர். மேலும் இன்றைய தினம் நீங்கள் சற்று கோபத்தை கைவிடுவதன் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும். அமைதியை நீங்கள் மேற்கொள்ள தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை தருவதாக இன்றைய தினம் அமையும். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் சுற்றியிருப்பவர்களை கவனித்துக் கொண்டு அமைதியாக அனைத்து கருத்துக்களையும் உள்வாக்கி கொண்டு பொறுமையுடன் காத்திருப்பது மிகவும் நல்ல பலனை இன்றைய தினம் தரும். நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 7. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் நீங்கள் அனைவருடனும் அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். குறிப்பாக உங்களது உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அதன் மூலமாக சில சிக்கல்களை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்க்க முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சில சுபகாரியங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றால் சில காலதாமதங்கள் ஏற்படுவதன் மூலமாக சில அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே முக்கிய காரியங்களை மட்டும் இன்றைய தினம் செய்யுங்கள். மற்ற காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் பத்திரம் சார்ந்த பதிவு சார்ந்த சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனையும் தள்ளி வையுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே செய்யக்கூடிய சில காரியங்களை நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டாம். ஒரு 2 நாட்கள் தள்ளி செய்வது உங்களுக்கு மிகவும் நல்ல பயனை தரும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானத்துடன் கையாள வேண்டுவது, அனைத்து காரியங்களிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது மிக அவசியம். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைத்தாலும் அதில் சற்று காலதாமதமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே முடிந்தவரை இன்றைய தினம் நீங்கள் அலைச்சல்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் உங்களது வேலைகளை வழக்கமான வேலைகளை திறம்பட செய்ய முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியும். நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை நீங்கள் மிஸ் செய்திருக்கலாம். எனவே முழுமையாக மீண்டும் பார்த்து அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.